திமுகவின் ஆட்சியைப் போன்று திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவா வேலு கட்டிய பாலமும் கட்டிய 3 மாதத்தில் மழையில் அடித்து செல்லப்பட்டதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு, நல்லா ஆழமா மூழ்கிருச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம், ஐயா ஏவா வேலு திறந்து வச்ச பாலம் இப்ப இருக்கான்னு பத்தியில, அப்ப எவ்வளவு உறுதித்தன்மையா கட்டப்பட்டிருக்கு பத்தியில. ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்தில் தான் ஆட்சி இருக்குது. நேற்று கட்சி அதுக்கு முந்தா நாள் கட்சி ஆரம்பித்து நேற்று ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. 60 ஆண்டுகளாக 2 பேர் தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமா இருக்குது. குறிப்பாக கடலூர், இந்த வாட்டியில் இது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் இணைஞ்சிக்கிடுச்சு. கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது, சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது. அதுக்கான காரண காரியங்களை கண்டு உணர்ந்து அதை சரி செய்யறதானே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும் போது உணவு பொட்டலம் கொடுக்குறோம், உங்களுக்கு சோறாக்கி போட்டோம், உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம், அது உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும். தண்ணி எப்படி இறைச்சி ஊற்றுறாங்க உங்களுக்கு காணொலி காட்டுட்டா? இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க, இங்கிருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊற்றுறாங்க, அங்கிருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இன்னைக்கு சொன்னீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.